வணக்கம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் நட்பு ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? ஆனா நம்மளோட உண்மையான நண்பர்கள் யாரு? இந்த கேள்விக்கு ஒரு ரொம்ப பழமையான ஞானம் ஒரு ஆழமான பதில சொல்லுது. அத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில இவங்க தான் என் உண்மையான, என்னை விட்டு போகாத நண்பர்கள்னு யார சொல்லுவீங்க? நம்ம ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஒரு பதில் இருக்கும் இல்லையா? ஆனா ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் இந்த கேள்விக்கு நாம யாருமே எதிர்பார்க்காத ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பதில கொடுக்குது. என்ன அதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் இயற்கையாவே அவங்க கூடவே பொறக்கிற சில நண்பர்கள் இருக்காங்களாம். அவங்க யாரு? அதத்தான் இந்த ஸ்லோகம் விளக்குது. அந்த ஸ்லோகத்துல சொல்ற அந்த 5 குணங்கள் தான் நம்மளோட மிக மிக நம்பகமான நண்பர்கள்னு சொல்லப்படுது. சரி, அந்த 5 நண்பர்கள் யாருன்னு ஒன்னொன்னா பார்க்கலாமா? வித்யா, அதாவது அறிவு. சௌரியம், அதாவது தைரியம். தக்ஷம், அதாவது திறமை. பலம், அதாவது வலிமை. அப்புறம் தைரியம், அதாவது பொறுமை. இந்த 5ம் தான் அந்த உண்மையான, பிரிக்கவே முடியாத நண்பர்கள். இப்போ இது ஒன்னொன்னும் எவ்ளோ முக்கியம்னு கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம். முதல்ல வித்யா, அதாவது நம்ம அறிவு. அழிவு எப்படி ஒரு நல்ல நண்பன் மாதிரி தெரியுமா? அது நமக்கு வழிகாட்டும், நம்ம போற பாதையில வெளிச்சம் போடும், நாம சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கும் இந்த நண்பன் தான் ரொம்ப முக்கியம். அடுத்தது ஷௌரியம், அதாவது தைரியம். இந்த நண்பன் தான் நமக்கு வர்ற பிரச்சனைகளை, சவால்களை தைரியமா எதிர்கொள்ள வைப்பான். எது சரின்னு படுதோ அதுக்காக உறுதியா நிக்கிறதுக்கு இவன் தான் நமக்கு துணை. மூணாவதா தக்ஷியம், அதாவது நம்மோட திறமை. ஒரு வேலையை எவ்ளோ சிறப்பா செய்றோங்கிறது. இந்த நண்பன் தான் நம்ம இலக்குகளை ஈஸியா அடையறதுக்கும், நாம எடுக்கிற வேலைகளை சூப்பரா செஞ்சு முடிக்கிறதுக்கும் உதவுறான். நாலாவதா பலம், அதாவது வலிமை. இது வெறும் உடம்புல இருக்கிற பலம் மட்டும் இல்ல, மனசுல இருக்கிற பலமும் கூட தான். கஷ்டமான நேரத்துல நம்மள தாங்கி பிடிக்கிறதும், திரும்ப எழுந்து நிக்கிறதுக்கான சக்தியை கொடுக்கறதும் இந்த நண்பன் தான். கடைசியா 5வது நண்பன் தைரியம், அதாவது பொறுமை. கஷ்டங்களை தாங்கிக்கிறதுக்கும் நிதானமா ஸ்டேபிளா இருக்கிறதுக்கும் இந்த நண்பன் தான் நமக்கு ரொம்பவே உதவுவான். சரி, எதுக்காக இந்த குணங்களையெல்லாம் போய் நண்பர்கள்னு சொல்றோம்? இங்கதான் இந்த ஸ்லோகத்தோட முக்கியமான கருத்தே வலுது. அதாவது நமக்குள்ள இருக்கிற இந்த குணங்களுக்கும் நமக்கு வெளியில இருக்கிற நண்பர்களுக்கும் என்ன வித்தியாசம்னு ரொம்ப அழகா சொல்லுது. இது கொஞ்சம் பாருங்க. நம்ம வாழ்க்கையில வர்ற வெளி நண்பர்கள் இருக்காங்களே, அவங்க மாறலாம். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மள விட்டு போகலாம். ஆனா நமக்குள்ள இருக்கிற அறிவு, தைரியம், திறமை, வலிமை, பொறுமை, இந்த 5 குணங்களும் எப்பவுமே நம்ம கூடவே இருக்கும். நம்மள விட்டு போகவே போகாது. எந்த கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நம்மள காப்பாத்த போறது இந்த நிரந்தரமான நண்பர்கள் தான். அப்போ பாருங்க, இந்த பழங்கால ஞானம் நம்மளோட மொத்த பார்வையுமே மாத்த சொல்லுது. நம்ம உறவுகளை பத்தி, நம்ம மதிப்ப பத்தி நம்ம யோசிக்கிற விதத்தையே மாத்துது. முக்கியமா நாம நமக்குள்ள கேட்டுக்கிற கேள்வியே இது மாத்தி அமைக்குது. இப்போ இருக்கிற உலகத்துல நாம என்ன கேட்டுக்கிறோம்? எனக்கு எத்தனை நண்பர்கள் இருக்காங்க இல்லையா? நம்ம மதிப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்டோட நீளத்தை வச்சு அளக்குறோம். ஆனா இந்த ஸ்லோகம் நம்மள ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க சொல்லுது. நாம உண்மையிலேயே கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். என்கிட்ட இந்த 5 குணங்களும் இருக்கா? என்கிட்ட அறிவு, தைரியம், திறமை, வலிமை, அப்புறம் பொறுமை இருக்கா? அப்போ விஷயம் இதுதான். உண்மையான நண்பர்களை வெளியில தேடாதீங்க. அதுக்கு பதிலா இந்த 5 முக்கியமான குணங்களையும் உங்களுக்குள்ளேயே வளர்த்துக்கோங்க. நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க எப்பவுமே தனியா இருக்கிற மாதிரி உணரவே மாட்டீங்க. ஏன்னா இந்த 5 நண்பர்களும் உங்களோடவே இருப்பாங்க. உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. சரி, அப்ப சொல்லுங்க, இன்னையிலிருந்து நீங்க எந்த நண்பனை உங்களுக்குள்ள வளர்த்துக்க போறீங்கன்னு.